Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. இது செய்யறதும் ஒரு 10 நிமிஷத்துல நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அரை கப் ரவை மட்டும் இருந்தாலே போதும். ரொம்ப சிம்பிளான முறையில ரொம்ப சுவையான ஒரு ஸ்வீட். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். இப்போ இது செய்யறதுக்காக ஒரு கடாயில 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கணும். நெய் சேர்த்து தான் ரவையை வறுத்தெடுக்க போறோம். அப்பதான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுல சரியா அரை கப் அளவுக்கு ரவை. இந்த ரவை பாத்தீங்கன்னா வறுத்த ரவை தான். நீங்க வந்து வறுக்காத ரவையா இருந்தாலும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்ப இதை கொஞ்சம் நல்லா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம். லோ ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா வறுத்தெடுங்க. அப்பதான் இதுல இருக்கக்கூடிய லேசான ஒரு பச்சை வாசனையும் அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு வாசமும் வரும். லேசா இந்த ரவை வந்து நல்லா வறுபடும். இந்த ரவையை ரொம்ப நீங்க வறுத்துட்டீங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். கலர் சேஞ்ச் ஆக விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி லேசா வறுப்பட்டதும் எடுத்து மாத்தி வச்சிடலாம். இப்போ ஒரு பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான தண்ணி சேர்த்துட்டு இதுல கொஞ்சமா சாஃப்ரான் சேர்த்திருக்கேன். இது கலருக்காக. நீங்க வந்து ஃபுட் கலரும் இதுக்கு பதிலா வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். அப்பதான் கலர் வந்து ரெடியூஸ் ஆகி வரும். இப்போ இந்த ரவை கூட ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்க சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி இது எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வந்து லேசா கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதுல பால் சேர்க்க போறோம். 1 கப் அளவுக்கு பால் சேர்க்கணும். இப்போ இந்த பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம கலந்து கொடுக்க இந்த பால்ல வந்து இந்த ரவை நல்லா வெந்து கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சிருங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டீங்கன்னா சீக்கிரமாவே ரவை வெந்துடும். ஆனா வந்து கடிய ஆரம்பிச்சிரும், அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால லோ ஃப்ளேம்ல வச்சு லேசா கிளறி கொடுங்க. இப்போ இதுல வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். வாசனைக்காக இது ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க தாராளமா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ ரவை பாருங்க கொஞ்சமா நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த பாலை மொத்தமாவே நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு கொஞ்சமா நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். பாருங்க இந்த மாதிரி கொஞ்சமா நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். இன்னமும் நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இன்னும் ஒரு 30 செகண்டுக்கு நம்ம இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கூட நல்லா கெட்டியாகும். பாருங்க இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இனிமே நம்ம ஸ்டவ் ஆன்ல வச்சிருக்க வேண்டாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுருங்க. 2 நிமிஷம் நல்லா ஆறட்டும். அதுக்காக மொத்த சூடும் போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுக்கக்கூடாது. மிதமான கொஞ்சமா சூடு, கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததும் லேசா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு இதை வந்து 2 போர்ஷனா நம்ம வந்து எடுத்துடலாம். கொஞ்சம் போர்ஷன் வந்து நம்ம ஃபுட் கலர் எல்லோ கலர் சேர்க்கறதுக்காக. நீங்க வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற போர்ஷன் வந்து ஒயிட்டா எடுங்க. கொஞ்சமா இருக்கிறத வந்து நம்ம கலர் வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்ப 2ஆ நம்ம வந்து மாத்தியாச்சு. இப்போ நம்ம வந்து சாஃப்ரான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த மிக்ஸை அப்படியே சேர்த்துருங்க. இதுல வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலா கலர் சேர்க்காதனால குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போதும் உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியா இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு எல்லோ கலர் ரெடி ஆயிருச்சு. கையில கொஞ்சமா நெய் இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம வந்து உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா ஒட்டாம நல்லா சூப்பரா வரும். எல்லோ கலரை வந்து சின்ன பால்ஸா தான் உருண்டை பிடிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சமா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உள்ளங்கையில வச்சு லேசா இந்த மாதிரி உருட்டி எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நம்மளுக்கு வரும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ எல்லோ எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒயிட் வந்துடலாம். ஒயிட்ல வந்து நம்ம எல்லோ எடுத்ததை விட கொஞ்சம் கூட அதிகமா எடுக்கணும். அதிகமா எடுத்துட்டு நல்ல கையில இந்த மாதிரி உருட்டிட்டு லேசா இந்த மாதிரி தட்டி எடுங்க. அப்பதான் உள்ள வந்து எல்லோ கலர் பால் வைக்கும் போது ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி எடுத்துட்டு உள்ள இந்த பாலை வச்சுட்டு நம்ம இனிமே இது ஃபுல்லாவே கவர் பண்ணி எடுக்க போறோம். ஒயிட் கலர் போர்ஷனை இந்த எல்லோ போர்ஷன் வந்து வெளியே தெரியவே கூடாது. அந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி எடுத்துட்டு லேசா இந்த மாதிரி உருட்டி எடுங்க. சூப்பரா நம்மளுக்கு உருண்டை வந்துடும். இப்போ அவ்வளவுதான். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க சூப்பரா ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டு நம்ம இப்ப கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது நல்லா பார்க்கவே லுக்கா சூப்பரா இருக்கும். குழந்தைங்க எல்லாம் கண்டிப்பா இதை பார்த்த உடனே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு பிடிச்சமானதா தான் இருக்கும்.
பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.